உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். காவேரி மேடம் அந்த லேடி அறிஞ்சதுக்காகவா உங்களை வெளியே விடாம அங்க லாக் பண்ணி வச்சாங்க? இல்லண்ணே, நிச்சயமா அதுக்காக இருக்காது. அப்புறம் எதுக்காக? அது என்னன்னு என்னால கெஸ் பண்ண முடியலண்ணே. ஆனா அவங்க எங்களை ட்ரீட் பண்ண விதத்தை பார்த்தா சந்தேகமாவே இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கு காவேரி மேடத்தை ஆல்ரெடி தெரிஞ்ச மாதிரியே அவங்க எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. சரி, அதெல்லாம் ஓகே. கடைசி நேரத்துல ஒரு அம்மா வந்து காவேரி மேடத்தை காப்பாத்துனாங்கன்னு சொன்னல, அவங்க யாரு? அவங்களும் தெரியலண்ணே. ஆனா அவங்க அந்த ரவுடிங்களை பார்த்து என் பொண்ணையா கொலை பண்ண வந்திருக்கேன்னு கேட்டாங்க. இல்லங்க, இது அவ்வளவு சாதாரணமான விஷயமே இல்ல. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சாதான் முருகனை வரப்போற ஆபத்துல இருந்து காப்பாத்தவே முடியும். விக்கி, உங்களுக்கு தான் முருகனை பத்தி முழுசா தெரியும்ல. முருக வீட்ல என்ன பிரச்சனை, அவர் எதிரிங்க யாரு, எதுக்காக அவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லுங்க ப்ளீஸ். மேடம், இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி முருகனுக்குன்னு இங்க தனிப்பட்ட எதிரி எல்லாம் யாரும் கிடையாது. அப்போ அவங்க குடும்பத்துக்குன்னு யாரும் எதிரிங்க இருக்காங்களா? இங்க என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். அவங்க சொந்தக்காரங்கள்ல யாருக்கும் முருகன் உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? என்னது? காவேரி மேடத்தை அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்களா? ஆமாண்ணே. அதுவும் இல்லாம அவங்க காவேரி மேடத்தை பார்த்து வேற ஏதோ பேர் சொல்லி கூப்பிட்டாங்கண்ணே. வேற பேரா? அமுதா, என்ன பேர் சொல்லி கூப்பிட்டாங்க? சாரி, நான் மறந்துட்டேன். இப்பதான் காவேரி மேடத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்கு, அது என்ன கதைன்னு கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து அமுதாவும் அதை பத்தியே சொல்றான். சரி அமுதா, வேற என்னெல்லாம் நடந்துச்சாங்க? கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லு நீ. இதை தாண்டி வேற எதுவும் நடக்கலண்ணே. அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு இருந்துச்சு. நாங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அவங்க எங்களை விடல. ஏர்போர்ட் வரைக்கும் எங்களை துரத்தி வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும்னு, நடந்த எல்லா விஷயத்தையும் லிங்க் பண்ணி பார்த்தா காவேரி மேடத்துக்கும் அந்த கம்பெனிக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் எனக்கு தெளிவா தெரியுதுன்னு. சரி அமுதா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ இத பத்தி வீணா யோசிச்சு டென்ஷன் ஆகாத. போய் தூங்கு. அண்ணே, நான் சொல்ல வந்த அந்த முக்கியமான விஷயத்த இன்னும் உங்ககிட்ட சொல்லலண்ணே. இதை விட இன்னும் முக்கியமான விஷயமா? மத்தது எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். போய் தூங்கு. இல்லண்ணே, இத உங்ககிட்ட சொல்லலனா எனக்கு தூக்கமே வராதுண்ணே. சரி சொல்லு, என்ன? காவேரி மேடம் இருக்காங்கல்ல, அவங்க உங்களை லவ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.